ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் ஆகா என்பார்கள், அடடா என்பார்கள், அவளை பார்த்த எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை போட்டு விட்டு இவர் யோசிப்பாருன்னு பார்த்தா இவளை பற்றி ஏதாவது குறை சொல்லி ஆகணும். என்ன சொல்லலாம் ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாரு. டே கண்ணா, பொண்டாட்டியை குறை சொல்லணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு நீ இறங்குவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு குறையும் இவளை சொல்ல முடியாதே, என்னடா சொல்கிறதுன்னு தெரியாமல் இவரே தத்தளிக்கிறாரு. கடைசியில் கசக்கி தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருந்தார். பேப்பர் வேஸ்ட்டுப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எடுத்து அதாவது அந்த பேப்பர்லாம் எடுத்தாவது பேரிச்சம்பழத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், ஆனால் உன்னோட யோசனையில தீய வச்சு கொளுத்த அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் ஒன்றும் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு சோகத்தில் கிளம்பி வராரு. இவரை வெறுப்பேற்றணும், இவருக்குள்ள உள்ள பொசசிவ்னஸை பொங்க வைக்கணுங்கிறதுக்காக நம்ம ஐஸ்வர்யா எடுத்த திடீர் முடிவு என்னன்னு பார்க்குறீங்களா? திடீர்னு ஒரு நியூ கேரக்டர், இப்படி ஒருத்தர் நம்ம எதிர்பார்க்கல. கண்ணா, அந்த முத்துப்பாண்டிக்குன்னு உள்ள பல திறமைகளில் இதுவும் ஒரு திறமைன்னு சொல்லிட்டு இவர் இறங்கின விதம் தாங்க. அதாவது எப்படி கலக்குன்னு முத்துப்பாண்டியா கலக்குனது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இறங்கிருக்காரு. அதான் என்னன்னு பார்க்குறீங்களா? கிரீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரில் வந்து இறங்கி இவன் தான் என்னோட கசின்னு சொல்லிட்டு பொசசிவ்னஸை பொங்க வைக்கிறதுக்குன்னு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள இந்த 3 நாளில் எப்படியாவது நான் இவங்களை சேர்த்து வைக்காம விட மாட்டேன். சூர்யாவோட பொசசிவ்னஸை பொங்க வச்சு இவங்க 2 பேரையும் கையும் கம்மு வச்சு ஒட்ட வைக்கிறேன் அப்படின்றாரு. நீ இப்பெல்லாம் டைலாக் கிடையாதுப்பா, சூர்யா லேசப்பட்டா இல்லை, அது ஒரு ரோபோ, அந்த ரோபுக்கள் காதல் முளைக்கிறது பெரிய விஷயமாச்சே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இதுக்கு கூட்டணி மொத்த குடும்பம் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கேப்பா, வரே வா நீ வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.